الرحمن الرحيم يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور صدق الله العلي العليم. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இமாம் ஜமாத்தோடு ஃபஜருடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு எல்லா வக்துகளும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், திடீரென்று தாமதித்து வரக்கூடிய எல்லா ஆபத்துகள், கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நிம்மதியான, ஆரோக்கியமான, சுபிட்சமான வாழ்க்கை, பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் தொடர்ந்து நாம் ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனார் அவர்களுக்கு செய்த உபதேசங்களை தொடர்ந்து பார்த்துக்கு வர்றோம். முதலாவது விஷயம் சொன்னாங்க, அகிமி ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுகள் என்று சொன்னார்கள். இரண்டாவது வஅ்முரு பில் மஅரூஃப், நன்மை ஏவி, வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தை சொன்னாங்க. நான்காவதாக ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அருள்மறையாம் திருக்குர்ஆனில் வஸ்பிர் அலா மா அஸாபக், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, சபர் செய்து பொறுமை காத்து இருங்கள் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆனில் ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாயிருச்சு. சோதனை என்பது யாருடைய வாழ்க்கையிலும் சோதனை என்பது இல்லாமல் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தில் ஒரு மனிதன் இக்கரையிலிருந்து அக்கறை செல்வதற்கு தன்னுடைய உடம்புல நலையாமல் போகலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போகலாம். எப்படி ஒரு மிகப்பெரிய கப்பல்லையோ ஒரு படகுல என்ன செய்யலாம், அதில் ஏறி உட்கார்ந்து பயணம் செஞ்சு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக முடியும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சோதனை இல்லாமல் யாராலும் பார்க்க முடியாது. சிலருக்கு அல்லாஹ் வறுமையை கொண்டு சோதனை செய்வான், சிலருக்கு அல்லாஹ் பசியை கொண்டு சோதனை செய்வான், சிலருக்கு அல்லாஹ் உடல் நோயை கொடுத்து சோதனை செய்வான், சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து சோதனை செய்வான், சிலருக்கு அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தாரை கொடுத்து சோதனை செய்வான், சிலர் அல்லாஹ் தன்னுடைய மனைவி மக்களை கொடுத்து சோதனை செய்வான். இன்னமும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பம் எல்லாமே உங்களுக்கு சோதனையாக இருக்கும். அதையெல்லாம் மீண்டு வரக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய வெற்றி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். நபிமார்கள் படாத கஷ்டத்தை நாம் பட்டுட்டோம். ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தலைவர் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்க, எவ்வளோ சஞ்சனங்களை பொறுத்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால், நான் பட்ட கஷ்டங்களை எந்த நபிமார்கள் கூட படலை, அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோதனை. சோதனை என்பது பலவிதமான சோதனைகள் இருக்குது. அதில் உண்மை முஃமின்கள் தான் என்ன செய்வாங்க, அந்த சோதனைகளை தன்னில் தாங்கி நிற்பாங்க. அந்த பட்டியலில் உள்ளவர்கள் தான் நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், பொறுமையாளர்கள். இன்னல்லாஹ் மஅஸ் சாபிரீன், அல்லாஹ் தன்னோட யாரை வச்சிருக்கிறான் தெரியுமா, யார் அவன் கொடுக்கக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், உங்களுக்கு பொருளாதாரத்தை நிறைவாக கொடுத்துருந்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு நிம்மதி இருக்காது. சிலருக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் சோதனை இருக்கும். நாம் பல தடவை சொல்லியிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் 2 நபர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக அல்லாஹ்வோடு தொடர்புடைய நபி, அதாவது அல்லாஹ்வோடு அதிகமாக பேச என்ன செய்வாங்க, போயிட்டு வருவாங்க. நினைச்சா போதும் தன்னுடைய கோரிக்கைகளை ரப்பிடத்தில் எடுத்து வைப்பாங்க. அப்படி ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பேச்சுவார்த்தையை பேசிட்டு வரலான்னு போகிற நேரத்தில் 2 மனிதர்களை பார்க்குறாங்க. அதில் ஒரு மனிதர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்குறான், அந்த செல்வம் குறைந்து போவதற்காக வேண்டி ரப்பிடத்தில் ஏதாவது வழிவாய்ப்புகள் இருக்குதா, அதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்க, துவா செய்கிறதுக்கு ஏதாவது சொல்லி வாங்கிட்டு வாங்க என்று சொல்கிறாங்க. அப்படியா, சரி. இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடனே ஒரு வயசான ஒரு முதியவர்,
ரொம்ப தள்ளாடி கூட ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. அந்த நபர் என்ன சொல்றாரு, ஹசரத் மூசா நபியே, என்னுடைய வாழ்க்கையில மிதமிஞ்சிய வாழ்க்கை என்பது என்னுடைய வாழ்க்கையிலே கிடையாது. அத்தியாவசியத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். சாப்பாட்டுக்கு இல்லை, படுக்கிறதுக்கு இல்லை, உடுக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. என்னுடைய வாழ்வாதாரம் மாறுவதற்கு ரப்பிடத்தில் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வாங்கலேன் என்று சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய கூக்குரல், அதாவது ஒருத்தவங்க இப்படி ஒரு கோரிக்கை, இன்னொருத்தவங்க இப்படி ஒரு கோரிக்கை. ஒருத்தவங்க செல்வம் குறைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க தன்னுடைய வாழ்வாதாரம் செல்வம் கூடணும் கோரிக்கை வைக்கிறாங்க. 2 பேருடைய கோரிக்கையும் ரப்பிடத்தில் முன் வைக்கப்படுது. எப்ப அவங்க போக வேண்டிய பேச வேண்டிய பேச்செல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரப்பிடத்தில் இந்த செய்தியை சொல்றாங்க, யா அல்லாஹ், வரம்போகும்போது உன்னுடைய அடியார்கள் 2 பேர் என்ன செஞ்சாங்க, இது மாதிரி கோரிக்கை வச்சாங்க. ஒருத்தர் சொன்னாரு, அவருடைய செல்வம் நிறைய இருக்குதான், நிறைய கொடுத்துருக்கிறியா, அந்த செல்வம் குறைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது வழிவாய்ப்பு இருக்குதான்னு கேட்டாரு. அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரப்பு சொன்னான், அந்த அடியார் நான் கொடுத்த நியமத்துகளுக்கு நிறைவான எனக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றார், சதா காலம் நன்றியிலே எனக்கு ஊறிக்கொண்டிருக்கின்றார். எனக்கு செய்ய வேண்டிய நன்றியை அவர் குறைச்சிக்க சொல்லுங்க, நானும் குறைச்சிக்கிறேன் ரப்பு சொன்னான். அவர் எனக்கு செய்ய வேண்டிய நன்றியை, சுக்ரியத்துடைய அந்த தன்மையை அவர் குறைச்சிக்க சொல்லுங்க, நானும் நிப்பாட்டிக்கிறேன், நானும் குறைச்சிக்கிறேன். சரி ரப்பே. இன்னொருத்தர் அவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப தொய்ந்து போயிருக்குது, அவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப தொய்ந்து போயிருக்குது. சாப்பாடுக்கு இல்லை, உடுக்க இல்லை, உடை இல்லை, இருப்பிடம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது முறையிட்டார். யார் அவருக்கு ஏதாவது சொல்லு, அவருக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு அவர் நன்றி செலுத்தட்டும், நான் அதிகப்படுத்துறேன், லஸீதன்னக்கும், நான் திட்டம் அதிகப்படுத்துறேன் அல்லாஹ் சொல்றான். சரி, 2 பேருடைய கோரிக்கைக்கும் அல்லா இடத்துல பதில கேட்டுட்டு என்ன செய்யறாங்க, ரப்பிட்ட பேசிட்டு வர்றாங்க. வந்து முதல் நபர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறான்னு சொன்னீங்க, அல்லாஹ் இப்படி சொன்னா, எனக்கு அந்த அடியார் சாலிஹான அடியார் எனக்கு நிறைய என்ன செய்யறாரு, நன்றி செலுத்துறாரு, சுக்ரியத்தினுடைய தன்மையில இருக்கிறாரு, நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் குறைச்சிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த நபருக்கு கோபம் வந்துருச்சு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அல்லாஹ்வுடைய கோடான கோடி நியமத்தில் எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் எப்படி அல்லாஹ் நன்றி செலுத்தாம இருக்க முடியும், என்னுடைய படைத்த ரப்புக்கு நான் எப்படி நன்றி செலுத்தாம இருக்க முடியும் என்று அந்த நபர் கேட்டுட்டு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்ப அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒருபோதும் குறைக்க மாட்டான். நீங்க நன்றி செலுத்தும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அப்தியத்தினுடைய இந்த சுக்ரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் காலமெல்லாம் நீங்கள் செல்வ செழிப்பில் மேலோங்கி தான் இருப்பீங்க என்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் செகண்டா ஒரு நபர் வந்தார்கள், நல்லவங்க, வயசானவங்க. அவட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய செய்தியை ரப்பிடத்தில் எடுத்து வச்சேன், அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நீங்க என்ன செய்யணுமா, அதிகமா நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் சொன்னா, உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் மேம்படுத்துறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யுமா, எல்லா விதமான வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவான் என்று சொன்னாங்க. இந்த நபருக்கு அதை விட கோபம் வந்துருச்சு, எனக்கு என்ன அல்லாஹ் கொடுத்துட்டான், ஒரே ஒரு கோமணம் தான் இருக்குது, இதை தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று சொன்னோன்னு வேகமா ஒரு காத்தரிச்சிச்சு, இந்த கோமணம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு. வேகமா ஒரு காத்தரிச்சிச்சு, இருந்த அந்த ஒரு துணி கோமணம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு. இப்ப நாம் இந்த விஷயத்திலிருந்து, இந்த சரித்திரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள விஷயம், ரப்புக்கு நன்றி செலுத்த செலுத்த எல்லா சோதனைகளையும் பொறுமை காத்து ரப்பு நீ கொடுத்திருந்தால் இதை தாண்டி அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான் என்ற நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமையத்துடைய தன்மை, சபரியத்து தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா, நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தை மென்மேலும் அதிகப்படுத்திடுவான். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய எல்லா விதமான உடல் நோயில் அவதிப்பட்டாங்க, தன்னுடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டம், தன்னுடைய குடும்பம் போச்சு, தன்னுடைய சொத்து போச்சு, தன்னுடைய சுகம் போச்சு, தன்னுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக போய் உடல் முழுவதும் நோயினால் அவதிப்பட்ட ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காத்திருந்த பொறுமை, ரப்பி அன்னி வஸன் யதுர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு நோய் என்பதை, சோதனை என்பதை நீ தான் கொடுத்த, இந்த பிணியை தீர்ப்பதற்கு உன்னை என்று யாராலும் முடியாது அல்லாஹ் என்று ரப்பிடத்தில் முறையிட்டார்கள், பொறுமை காத்தார்கள். அல்லாஹ் மீண்டும் அவருடைய செல்வ செழிப்பை அதைவிட பன்மடங்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதா நம்ம ஹதீஸ் மூலியம் பார்க்க முடியுது.
ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அஹ்ஸனல் கஸஸ், வரலாறுகளிலே மிகவும் அழகான ஒரு வரலாறு சரித்திரம் என்று சொன்னால் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. அவர்கள் சின்ன பிள்ளையிலிருந்தே பெரியாளாகி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலைமை வரை மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் மூலியமாக ஒரு சோதனை, மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை என்ன செய்யறாங்க, அதிகமான முறையில் அன்பு பாசம் வச்சிருக்கிறாங்க என்பதை காட்டி அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சகோதரை கொலை செய்வதற்கே முற்பட்டாங்க. இது ஒரு சோதனை. அப்புறம் தூக்கி இதுல அந்த பாலடைஞ்ச கிணத்துல போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய வழிப்போருக்கர் என்ன செய்யறாங்க, வியாபாரி கூட்டம் அவனை தூக்கிட்டு போய் வளர்க்குறாங்க. வளர்க்கக்கூடிய ரீதியில எந்த வீட்டில் வளர்றாங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தவறான ஒரு செயல் செய்வதற்காக வேண்டி அழைக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 4 செவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது வேறு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் உண்மை முஃமின்கள் அவர்கள், அல்லாஹ்வுடைய உண்மை நபி அவர்கள் செய்த தக்வா, அல்லாஹ்வை பயந்து கொண்டார்கள். அந்த பெண்மணி விட்டும் தன்னுடைய எப்படியாவது தப்பித்து ஓட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாதை நோக்கி ஓடுறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்களோ பிடிக்கிறதுக்காக வேண்டி பின்னாடி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, பின்னாடி கிழிஞ்சு போகுது. உடனே கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அந்த பெண்மணியுடைய கணவர், அதாவது தன்னுடைய எஜமான வாசல் நிற்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொன்ன வாசகம் என்ன தெரியுமா, தன்னை தப்பித்து கொள்ள வைப்பதற்காக வேண்டி, பார்த்தீங்களா உங்களுடைய மனைவி என்ன செஞ்சிட்டான்னு பார்த்தீங்களா, உங்க மனைவி இப்படி செஞ்சா நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க, உச்சபட்ச தண்டனை கொடுங்க என்று நம்முடைய தாய், அதாவது அந்த பெண்மணி செய்த கண்ணீர் கம்பலை ஒரு விதமான ஒரு இது போட்டாங்க, என்ன செஞ்சாங்க, டிராமா பண்ணாங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது முழுமையான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்கள சிறைபிடிக்கப்படுறாங்க. இதை 4 சாட்சிகள் அல்லாஹ் பதிவு செய்யறான். ஒரு சின்ன புள்ள என்ன செய்யறது, சாட்சி சொல்லுது, இன்னொருத்தர் சாட்சி சொல்றாரு, ஷைத்தானை சாட்சி சொல்றான். இப்படி ஒரு 4 விதமான சாட்சி. அதுல ஒரு நபர் சொல்றாரு, இந்த நபர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்துல தவறான முறையில் சென்றாங்கன்னு சொன்னா, அந்த பெண் இவரிடத்துல தப்பிப்பதற்கு முற்பட்டாங்கன்னா இவங்க என்ன செய்யணும், முன்பக்கமாக கிழிச்சிருக்கணும். அவங்களையும் தப்பிக்கிறதுக்கு நீ போனா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், முன்பக்கமாக கிழிச்சு தூக்கி வீசி இருக்கணும். ஆனால் அவர் தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாரு, அவர் வெளியில ஒடியாடுறாரு, ஆனா பின்பக்கம் தான் கிழிஞ்சிருக்குது. இதிலிருந்து நாம் பார்க்கிறோம் யார் தவறு செய்வதற்கு முற்பட்டாங்க என்று சொல்லி. இப்படி இருந்தும் ஒரு நிலையான ஒரு செய்தியை கொண்டு வர முடியல. அப்படி இருந்தும் 13-14 வருடங்கள் சிறையில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் என்ன செய்யறாங்க, இப்படி விடுதலை கிடைக்கப்படுது. அவங்க ஒட்டுமொத்த உணவுனுடைய மந்திரியாக என்ன செய்யறாங்க, நியமிக்கப்படுறாங்க. அதிலும் 7 வருடங்கள் என்ன செய்யுது, கடுமையான பஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுத்தான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாங்க, அதிலிருந்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சில நேரங்கள்ல வெளியிலேருந்து தான் சோதனை வரணும் பார்த்தா நம்மளே என்ன செய்யும், சோதனைகள் இருக்கும், நம்ம குடும்பத்திலேயே சோதனைகள் இருக்கும். அதுபோல ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌம் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டிருந்தாங்க. நீங்க தான் நபி, நீங்க சொல்றதான் கேட்போம், அப்படி இப்படின்னு எல்லாமே செஞ்சாலும் கேள்வி கேட்டே கொள்ளுவாங்க. எல்லாத்துக்கும் கேள்வி, ஏதா இருந்தாலும் கேள்வி. அப்படி அவருடைய கேள்வியின் காரணமாக வெறும் நாசமடைந்தால் என்பதாக நாம் பார்க்க முடியுது. எல்லா சோதனைக்கு மத்தியில, எல்லா விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில அவர்கள் பொறுமை காத்ததின் காரணமாக தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழுமையான வெற்றியும் முழுமையான கைரு பரக்கத்தையும் அல்லாஹ் அவர்கள் கொடுத்தான். எல்லா சஹாபாக்களுக்கும் ஏழையிலும் வறுமையிலும் இருந்தாலும் கூட படைத்த ரப்ப வணங்குவதிலும் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் எந்த குறைபாடும் வைக்கல. எப்படிப்பட்ட துன்பமான துயரமான கஷ்டமான நிலை வந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதில் சரியான முறை ஈடுபட்டாங்க. அல்லாஹ்வுக்கு சுக்ரியத்துடைய தன்மையில வாழ்ந்தாங்க. இதன் காரணமாக இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அல்லாஹ் அவர்கள் ஆக்கி வச்சான். அப்படிப்பட்ட அவருடைய சரித்திரங்களை பார்க்கக்கூடிய இறுதியில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வலா முசீபத்துகள் சோதனை
சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் அதை தாண்டி முழுமையான வெற்றி நமக்கு வச்சிருக்கிறான் அப்படிங்கிற முழுமையான ஈமானோடு இந்த உலகத்தில் நாம் பயணித்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நமக்கும் அல்லாஹ் இந்த பொறுமையாளுடைய பட்டி அல்லாஹ் நம்மை சேர்த்தால் புரிவான். ஹைரு பரக்கத்தையும் வெற்றி நமக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்தால் புரிவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் முழுமையான முறையோட ஹைரு பரக்கத்தையும் ரஹமத்தையும் குறைவில்லாமல் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.